சூர்யா ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆகி 10 நாட்களை கடந்து பயங்கரமாக வந்து ஓடிக்கொண்டு இருக்கு. இந்த கருப்பு திரைப்படம் வந்து இது வரைக்கும் எவ்வளவு கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் ரொம்ப டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம். சூர்யா அவர்களோட கருப்பு இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஒரு ப்ராப்பரான கம்பேக் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சூர்யா அவர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. அதே மாதிரி ஆர்ஜே பாலாஜிக்கும் இந்த திரைப்படம் வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படம் தான். ஏன்னா வந்து இந்த திரைப்படம் தான் தன்னோட கெரியரே வந்து சூஸ் பண்ண போகுது. அதனால் வந்து நிறைய ரீஷூட்லாம் நடந்துச்சு. ஸோ ஆர்ஜே பாலாஜி மீது மக்கள் வந்து மிகப்பெரிய நம்பிக்கை வச்சாங்க. ஸோ படம் வந்து மே 14 ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் பல பிரச்சனைகள் காரணமாக மே 14 ரிலீஸ் ஆகலை. ரொம்ப ஏமாற்றமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் மே 15 ரிலீஸ் ஆச்சு. ஓகே, இப்படி மிஸ் ஆச்சு. கண்டிப்பாக மே 15 நினச்ச மாதிரி ரிசல்ட் வருமா, அப்படியே ரிசல்ட் வந்தாலும் வந்து கலெக்ஷன் ப்ராப்பராக வருமா அப்படிங்கிற பயம் வந்து தயாரிப்பு நிறுவனத்துக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இதுக்கு முன்பே வந்து தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்து லாஸை சந்தித்தது. இந்த திரைப்படமே வந்து ஃபினான்ஸ் வாங்கி தான் எடுத்திருக்காங்க. இந்த திரைப்படமே வந்து 60 கோடி ரூபாய் சூர்யா அவர்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து தொடர்ந்து மிகப்பெரிய லாஸை மட்டுமே வந்து சந்தித்து கொண்டு இருந்த தயாரிப்பு நிறுவனம். ஸோ படம் வந்து 16 ரிலீஸ் ஆச்சு. மிகப்பெரிய ஓப்பனிங் வந்து இருந்துச்சு. மிகப்பெரிய ஓப்பனிங்னா ஒரு சூர்யா அவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் தான். ஆனால் படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா கிடைச்ச பாசிட்டிவான ரெஸ்பான்ஸுக்கு அப்புறமா வந்து படம் வந்து கொஞ்சமாக வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆனது. ஸோ இப்போ வரைக்குமே இந்த திரைப்படம் வந்து 325 கோடி ரூபாய் வசூல் சாதனை வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இது ஒரு ஹியூஜ் நம்பர். இந்த திரைப்படம் கண்டிப்பாக வந்து 400 கோடி ரூபாய் வசூல் செய்யும் என்பதில் துளியும் மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா வந்து வசூல் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த திரைப்படம் தான் வந்து சூர்யா அவர்களோட கெரியரில் அதிகமாக வசூல் செய்த நம்பர் 1 திரைப்படம். இது வரைக்கும் சூர்யா திரைப்படங்கள் 200 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. 225 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த திரைப்படம் தான் 300 கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கு. தமிழ் சினிமாவில் ரஜினிகாந்த் 300 கோடி கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க, விஜய் கொடுத்துருக்காங்க, கமல்ஹாசன் கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறமா வந்து சிவகார்த்திகேயன் வந்து கொடுத்துருக்காங்க, அஜித் கூட வந்து துணிவு திரைப்படம் குட் பேட் அக்லி திரைப்படம் மூலமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ நம்மளோட அஃபிஷியலாக நம்ம சூர்யா அவர்கள் இணைந்திருக்காங்க. ரொம்ப பெருமையான விஷயமா இருக்குது. ஸோ நம்ம விக்ரம் அவர்கள் வந்து திரைப்படத்தில் 275 கோடி ரூபாய் வரைக்கும் கொடுத்தாங்க. 300 கோடி வந்து கொடுக்கல. கண்டிப்பாக இந்த திரைப்படம் 400 கோடி ரூபாயில் இணைந்து விட்டால் 400 கோடி ரூபாய் வசூல் வந்து விட்டால் ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய் அந்த வரிசையில் வந்து நம்மளோட சூர்யா அவர்களும் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தடுத்து இதே மாதிரி வெற்றியை தொடர்ந்தால் கண்டிப்பாக சூர்யா அவர்கள் இன்னுமே வந்து தமிழ் சினிமா உச்சத்துக்கு வந்து போயிடும். ஆல்ரெடி உச்சம்தான். இப்போ வந்து விஜய் அவர்களுடைய இடத்த வந்து சூர்யா அவர்கள் நிரப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.